வாருங்கள் வாருங்கள், வாருங்கள், இப்படி அமருங்கள். வணக்கம். வணக்கம். அமருங்கள். நல்லது. நீங்களும் அமருங்கள். பரவாயில்லை, அமருங்கள். ஆஹா, நம் சேர மன்னர் நம்பி ஆரூரார் மீது கொண்டிருக்கும் அன்பிற்கு எல்லையே இல்லை. அதை பக்தி என்பதா, பாசம் என்பதா, நட்பு என்பதா என்று புரியவே இல்லை. தம்பிரான் தோழர் தம்மை சேரலன் தோழர் என்றே சொல்லிக் கொள்ள விரும்புகிறார். ஆனால் இவரோ அவரை தன் தலைவனாகவே கருதுகிறார். மலைநாட்டின் தலைநகரான மகோதையை தாங்கள் நெருங்கிவிட்டீர்கள் என்று கேட்ட மறுகணமே நகரை அலங்கரிக்கச் செய்து எல்லையிலேயே அவரை எதிர்கொண்டு வரவேற்க வேண்டும் என்று பட்டத்து யானை மேல் புறப்பட்டு விட்டாரே. நான் செய்தது ஒன்றும் அதிசயமே இல்லை. இவர் என்னுடைய தோழர் மட்டுமல்ல, சைவ நெறியில் நான் தழைக்க உறுதுணையாக இருந்து என்னை வழிநடத்தும் தலைவர். மலைநாட்டு மன்னவா, சிலை நாட்டிய வெற்றி கொடி கொண்டவரே, தம்பிரான் தோழரென பெயர் கொண்ட நான் தங்களை சந்தித்த பின் சேரமான் தோழர் என்றும் புகழ் பெற்றேனே. தோழனாக உங்களை ஏற்றுக்கொண்டவன் உங்களுக்கு தலைவன் என்ற சொல் எப்படி பொருந்தும்? நாம் என்றென்றும் எந்த நிலையிலும் இணை பிரியாத நண்பர்களாகவே விளங்குவோம். முதலையுண்ட பாலகனை மீட்பதற்காக அந்த மடு இருக்கும் இடம் நாடிச் சென்று பாலகனை உயிரோடு மீண்டும் வரச் செய்தீர்களே. உங்களை பாராட்ட என்னிடம் வார்த்தைகளே இல்லை. நடப்பவை அனைத்தும் நம் செயல் அல்ல மன்னவா, இறைவன் உள்ளிருந்து உணர்த்துவதையே நான் செய்கிறேன். அனைத்தும் அந்த சிவனருள். சுவாமி, திருவாரூரில் அனைவரும் நலம்தானே? புற்றிடம் கொண்டாரெனவும் வீதி விடங்கரெனவும் விளங்கும் தியாகேச பெருமான் திருவருளால் அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். வெகு நாட்களுக்கு பின் இங்கு வந்திருக்கிறீர்கள். அதனால் எனது வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதுவாயினும் சொல்லுங்கள். தங்கள் விருப்பத்தை நான் ஒருபோதும் மறுக்க மாட்டேன். மலைநாட்டில் உள்ள திருக்கோயில்கள் அனைத்தையும் நாம் இருவருமாக இணைந்து நாளுக்கு ஒரு கோயிலாக தரிசித்துவிட்டு வர வேண்டும். அதனால் தாங்கள் சிறிது காலமாவது சேர நாட்டில் தங்கியிருக்க வேண்டும். அவ்வாறே செய்வோம். இந்த முறை அத்தகைய நோக்கத்தோடுதான் நான் இங்கு வந்தேன். ஆஹா, இது எங்கள் சேரநாடு செய்த பாக்கியம். நாளையே நாம் திருத்தல யாத்திரைக்கு புறப்படலாம். அனைத்தும் அந்த சிவனருள். சங்கிலி, யார்? என்னை தவிர வேறு யார் உன்னை தேடி வருவார்கள்? ஏன் அப்படி சொல்கிறாய்? நீதான் உன் தாயே இனி இங்கு என்னை தேடி வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டாயே. அதை நினைத்து அவர் எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்று தெரியுமா? நன்றாக தெரியும். தெரியுமா? தெரிந்துமா அப்படி சொன்னாய்? நான் ஏன் அப்படி சொன்னேன் என்பதை புரிந்து கொண்டால் அதுதான் சரியென்று நீயே ஏற்றுக்கொள்வாய். என்னதான் காரணம் சொல்லேன். அவர் என்னை காண வரும்போதெல்லாம் என்னோடு வா, திருவாரூருக்கு போகலாம், பறவை நாச்சியாரை பார்க்கலாம் என்கிறார். எதற்கு? அவரிடம் நியாயம் கேட்டு எனக்காக வாதாடி அவரை நம்பி ஆரூரரை இங்கு அழைத்து வர வேண்டுமாம். அதற்கு நான் மறுக்கிறேன் என்பதால் என்னுடனேயே என் தாய் சண்டையிடுகிறார். கொண்ட கணவரை உன்னை விட்டு போகும்படி விட்டுவிட்டு இப்படி வாழ வெட்டியாக நிற்கிறாயே. உன்னை இந்த நிலையில் பார்க்கும் போதெல்லாம் என் நெஞ்சம் கலங்குகிறதே என்று பதறுகிறார், கதறுகிறார். என் நிலையை புரிந்து கொள்ளாமல் தன் கருத்தையே வலியுறுத்தி என்னை வேதனைக்குள்ளாக்குகிறார். அதனால்தான் நான் அப்படி சொன்னேன். என்ன உன் நிலை? உன் தாயார் சொன்னது உண்மைதானே? நீ உன் கணவரை பிரிந்து தனிமரமாக இருக்கிறாய் என்பது சரிதானே?
இந்த நிலையில் அங்கு சென்று அந்த பறவை நாச்சியாரிடம் நியாயம் கேட்பதில் என்ன தவறு இருக்கிறது? நீயும் இப்படி நியாயத்தை புரிந்து கொள்ளாமல் பேசுவாய் என்று நான் நினைக்கவே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறாய்? நீயே சொல். பறவை நாச்சியாரின் வாழ்வில் நான் குறுக்கிட்டேனா? என் வாழ்க்கையில் அவர் குறுக்கிட்டாரா? ஏனடி தடுமாறுகின்றாய்? இதில் மறுப்பதற்கோ மறைப்பதற்கோ என்ன இருக்கின்றது? அவர் வாழ்வில் தானே நான் குறுக்கிட்டேன். நம்பியாரூரர் அவரை மணந்து வாழ்கிறார் என்பது தெரிந்துதானே என்னை விட்டு பிரியக்கூடாதென்று இறைவன் சன்னதியிலேயே சபதம் செய்ய வைத்தேன். எங்கனம் பிரிந்திருப்பேன் என் ஆரூர் இறைவனையே என்றுதானே அவர் புறப்பட்டு சென்று தன் கண்களையே பறிகொடுத்து துன்பத்திற்கு ஆளானார். இப்படி அவருக்கு நேர்ந்த சங்கடங்களுக்கெல்லாம் நானே காரணமாக இருந்துவிட்டு பறவை நாச்சியாரை தேடிச் சென்று வாதாட வேண்டும் என்று நினைப்பது என்ன நியாயம்? நில்லுங்கள். தாங்கள் யார் என்று தெரியவில்லையே. எவ்வளவு நேரம் யாரை பற்றி பேசிக் கொண்டிருந்தீர்களோ அவளேதான். என்ன, தாங்கள் தான் பறவை நாச்சியாரா? சங்கிலி, பரவாயில்லை சங்கிலி. சங்கிலி, திருவாரூருக்கு சென்று காண விரும்பிய பறவை நாச்சியார் திருவொற்றியூருக்கே வந்துவிட்டார். அவரே உன்னை காண இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்க வேண்டும். அதனால் நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருங்கள். நான் சென்று பிறகு வருகிறேன். சரி. வாருங்கள் அக்கா, வாருங்கள். இது திருவொற்றியூர் கோயிலுக்குரிய வீடு. இங்கு நான் மண்டபத்திற்கு மாலை தொடுத்து தரும் பணியை ஏற்றிருப்பதால் இந்த வீட்டை எனக்கு தந்திருக்கிறார்கள். இப்போதும் அதே பணியை செய்து கொண்டிருக்கிறாயா? ஆமாம். என் நினைவு தெரிந்த நாள் முதலே நான் இறைவனுக்காக மாலை தொடுக்கும் பணியை தொடங்கிவிட்டேன். அந்த பணியை தொடங்கிய உடனேயே என் மனம் அதில் பூரணமாக பதிந்து விடுகிறது. அவர் என் வாழ்வில் குறுக்கிடுவதற்கு முன்பும் என்னை விட்டு பிரிந்து சென்ற பின்பும் அந்த பணியை எனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனோபலத்தை தந்து கொண்டிருக்கிறது. உன்னை நினைத்து நான் மிகவும் வியப்படைகிறேன் சங்கிலி. அன்பெனும் நார் எடுத்து பக்தி எனும் மலர் தொடுத்து இறைவனுக்கு சூட்டுகின்றாய். அதனால் அவரது அருள் மனம் உன் வாழ்வில் நிறைந்திருக்கிறது. அதனால்தான் உன்னால் எதையும் இயல்பாக எடுத்துக்கொள்ள முடிகிறது. ஏனக்கா, தாங்கள் நடனக்கலையில் மிகவும் சிறந்தவர் என்று சொன்னார்களே. நாட்டிய கலை அந்த நடராஜர் நமக்கு காட்டிய கலை அல்லவா? நீ சொல்வது உண்மைதான் சங்கிலி. ஆனால் மலர் தொடுக்கும் பணி தனி அறையில் நடந்து விடுகிறது. ஆனால் நடனம் என்பது பிறர்க்கான ஆடும் கலை அல்லவா? அது சில இழிவான மனிதர்களின் மலிவான ரசனைக்கு உரியதாகிவிட்டது. அதனால் நான் ஆடுவதையே நிறுத்திவிட்டேன். தாங்கள் சொல்வதும் சரிதான் அக்கா. அவரை மணந்து இணைந்து வாழ்ந்ததும் இதே வீட்டில்தானா? உண்மைதான் அக்கா. ஆனால் அதை மன வாழ்க்கை என்று சொல்ல முடியாது, தவ வாழ்க்கை என்றுதான் சொல்ல முடியும். இங்கு எப்போதும் அவரை ஒரு தொண்டர் கூட்டம் சூழ்ந்திருக்கும். இறைவனின் பெருமைகளை அனைவரும் ஒருவருக்கொருவர் பேசி மிகவும் மகிழ்வார்கள். அவர் பாடிய பாடல்களை அடியார்கள் அவர் முன் பாடிக் காட்ட அவர் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருப்பார். சில நேரங்களில் அவர் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்து தாமே மெய்மறந்து பாடும்போது அனைவரும் அந்த நாத வெள்ளத்தில் மூழ்கி அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பார்கள்.
கற்றுச் சொல்லிகள் அடுத்த கணமே ஏடுகளை எடுத்துக்கொண்டு அவர் பாடும் வேகத்திற்கு எழுதுவார்கள். சங்கிலி, நீ சொல்வதையெல்லாம் கேட்கும் பொழுது திருவாரூர் இல்லத்திற்கு வந்திருந்து அருகிலிருந்து பார்த்து அதை பற்றி சொல்வது போல் இருக்கிறது. அப்படி என்றால் அங்கு நடந்ததை போல்தான் இங்கும் நடந்ததா? இல்லை இல்லை, எங்கு நடந்ததை போல்தான் அங்கும் நடந்தது. அக்கா, அவர் இருக்கும் இடத்திலெல்லாம் அப்படி நடப்பதில் ஆச்சரியமில்லை. ஏனென்றால் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பக்குவப்படுத்திய பக்தி வயலில் ஞானப் பயிரை விளைவிக்க வந்தவர் அல்லவா அவர். இறைவனின் புகழை பாடுவதற்காகவே அவதரித்தவர் அல்லவா அவர். அவரை காரணமாக கொண்டு எத்தனை திருவிளையாடல்களை நடத்தி வைத்தார் இறைவன். எதை பற்றி சொல்கிறாய்? தங்கள் திருமணத்தை நடத்தி வைத்தவரே இறைவன் தானே. திருவாரூரில் உள்ள குருக்கள் அனைவரின் கனவிலும் ஒரே நேரத்தில் தோன்றி நம்பி ஆரூரருக்கும் பறவை நாச்சியாருக்கும் திருமணத்தை நடத்தி வையுங்கள் என்று கூறினார் என்றால் தங்களது சிறப்பை கூற வேறென்ன வேண்டும்? நீ சொல்வதும் சரிதான் சங்கிலி. அந்த நேரத்தில் சிலர் என்னை கணிகையர் குலத்தில் பிறந்தவள் என்பதற்காக அலட்சியமாக பார்க்கத்தான் செய்தார்கள். ஆனால் திருவாரூர் தியாகேச பெருமானின் திருக்கோவிலில் பூஜை செய்யும் குருக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என் இல்லத்திற்கு வந்தார்கள் என்றவுடன் அவர்கள் எல்லாம் திகைத்து போனார்கள். அதிலும் அவர்கள் நம்பி ஆரூரருக்கு என்னை மனம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக வந்தார்கள் என்று அறிந்தவுடனே மரியாதை தர தொடங்கிவிட்டார்கள். இப்படி திருமணத்தை நடத்தி வைத்தது மட்டும்தானா? நெல் தந்து பொன் தந்து தங்கள் வாழ்வை இனிமை பெற அனைத்தையும் தந்தாரே இறைவன். என் திருமணத்தை மட்டும் சொல்லிவிட்டு நிறுத்திவிட்டால் அந்த ஈசன் உன் திருமணத்தை தானே முன்னிருந்துதானே நடத்தினார். எனக்காவது கோயில் குருக்களை எல்லாம் அனுப்பி பேச வைத்தார். உனக்கும் அவரே வந்தார் அல்லவா? நம்பி ஆரூரரை நீ மனம் செய்து கொள்ள வேண்டும் என்று சம்பந்தம் பேசினார். அத்தோடு போயிற்றா? அவரிடம் சென்று உன் நிபந்தனையை கூறி அவர் சொன்னதை உன்னிடம் கூறி சன்னதியிலிருந்து தமது சாநித்தியத்தை மகிழ மரத்தடிக்கு மாற்றிக்கொண்டு அப்பப்பா, உன் பொருட்டு எம்பெருமான் என்னென்ன திருவிளையாடல்களை நடத்தினார். அக்கா, அவர் என்னை காண ஒரு முறைக்கு இருமுறை வந்தார் என்பது உண்மைதான். ஆனால் அந்த இருமுறையும் என் கனவில் தானே வந்தார். ஆனால் தங்களுக்கோ தூதுவனாக மாறி இருமுறை நேரிலேயே வந்தாரே. தங்களை சமாதானப்படுத்த இறைவனே வந்தார் என்றால் தங்கள் பெருமையை சொல்ல வார்த்தைகள் ஏது? தாங்கள் என்னை காண இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று தெரிந்தால் போதும், திருவொற்றியூரே இங்கு திரண்டு வந்துவிடும். வேண்டாம் வேண்டாம், நான் நம்மை பற்றி எம்பெருமான் சொல்லி தெரிந்து கொண்ட சில ஆச்சரியமான விஷயங்களை உன்னோடு பகிர்ந்து கொள்வதற்காக வந்தேன். நம்மை பற்றிய ரகசியங்கள் நம்முடனேயே இருக்க வேண்டும். இறைவன் நம் இருவரை பற்றி சொன்னாரா? அதை சொல்வதற்காகவே தாம் திருவாரூரிலிருந்து திருவொற்றியூருக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நான் உணர்கிறேன். சொல்லுங்கள் அக்கா. இப்போது இந்த இடத்தில் வேண்டாம். நாம் சென்று முதலில் சிவபெருமானை தரிசித்து விட்டு வருவோம். இரவு அமைதியாக சொல்கிறேன். தங்கள் விருப்பம் போல் செய்யலாம். நீங்கள் இந்த குழந்தையை எனக்கு தத்துக் கொடுத்தால் நான் இவனை அரண்மனைக்கு கொண்டு சென்று ஓர் இளவரசனை போல் வளர்த்து ஆளாக்குவேன்.
எல்லாரும் கெட்டிமேளம் கொட்டுங்க. ஓம் மாங்கல்யம் தந்துநானி நாமவஜீவன ஏதுனா கண்டே. நிறுத்து. எல்லோரும் கேளுங்கள், நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். இந்த நாவலூர் நம்பியாரூர் ஆண் எனக்கு அடிமை. திருவெண்ணெய்நல்லூர் சிவனடியாரோடு நம்பி ஆரூரன் செல்ல வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன். என்னோடு புறப்படு. வா. சுந்தரா, இரு மாதர் மேல் மனம் வைத்த நீ அவர்களோடு இந்த பூவுலகில் வாழ்ந்து எம்மை அடைய வேண்டும் என்று நான் விதித்ததால் அவ்வாறே நீ இங்கு வந்து பிறந்திருக்கிறாய். பூவுலகில் நீ சைவத்தை நிலைநாட்ட சில அரிய பணிகளை செய்ய வேண்டும். மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திடவும் தீதில்லா திருத்தொண்டர் தொகையை பாடிடவும் தான் நீ இந்த பூமியில் தோன்றியிருக்கிறாய். சுவாமி, வாருங்கள் மன்னவா. பிரபு, தாங்கள் உறங்கிவிட்டீர்களா என்று பார்ப்பதற்காக வந்தேன். ஆனால் தாங்கள் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருப்பது போல் தெரிகிறதே. உண்மைதான். அது என்னவென்று தெரிந்து கொள்ளும் தகுதி எனக்கு உண்டு என்றால்? தங்களுக்கு தெரியக்கூடாதது என்று என்ன இருக்கிறது? ஆனால் எனக்கே தெளிவில்லாத விஷயத்தை எப்படி சொல்வது? ஒருவேளை இங்கு தங்களுக்கு சரியான பராமரிப்பு இல்லையா? அதை எப்படி என்னிடம் சொல்வது என்று தயங்குகிறீர்களா? இல்லை, எனது இனிய நண்பரின் இல்லத்தில் எனது பராமரிப்புக்கு என்ன குறை இருக்க முடியும்? அப்படியெல்லாம் நினைத்து தங்களை வருத்திக் கொள்ளாதீர்கள். நாம் சென்று வந்த இடங்களில் யாரேனும் உங்கள் மனம் நோகும்படி ஏதேனும் பேசிவிட்டார்களா? மன்னரோடு செல்லும் போது யார் என்ன சொல்ல முடியும்? எவரும் எதுவும் சொல்லவில்லை. இவ்விதமெல்லாம் ஏன் தாங்களாக கருதி கொள்கிறீர்கள்? தங்கள் முகத்தில் தோன்றி தோன்றி மறையும் சிந்தனை ரேகைகள் என்னை அவ்விதம் நினைக்கச் செய்துவிட்டது. உலக விஷயங்களுக்கு அப்பாற்பட்டவைகளை நான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆஹா, ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டிய அரிய வினாக்கள் அல்லவா இவை? ஆனால் இவற்றிற்கான விடையை தாங்கள் யோசித்து பார்த்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமில்லை. நாடே சொல்லும். அப்படி என்ன சொல்லும்? தங்களை காரணமாக கொண்டு இறைவன் சில அரிய விஷயங்களை மக்களுக்கு உணர்த்தி இருக்கிறார் சுவாமி. அப்படியா? அவை என்ன? இறையருளை பெறுவதற்கு துறவரம்தான் பூண வேண்டும் என்பது இல்லை. இல்லறத்தில் இருந்தே அதை பெற முடியும் என்று வாழ்ந்து காட்டியிருக்கிறீர்கள். தங்களுக்கு முன் அப்படி வாழ்ந்த நாயன்மார்கள் பற்றி பாடி தெளிவுபடுத்தி விட்டீர்கள். அடுத்து இதை நான் சொல்வதற்கு வருத்தப்படக்கூடாது. சங்கிலி நாச்சியாருக்கு தாங்கள் தந்த வாக்கை மீறியதால் இரு கண்களையும் இழந்தீர்கள். என்னதான் தம்பிரான் தோழர் என்ற உரிமையை பெற்றிருந்தாலும், எவ்வளவு பக்தனாக இருந்தாலும் தவறு செய்தவர்களுக்கு தண்டனை உண்டு என்பதை தங்கள் வாழ்க்கை காட்டியிருக்கிறது. அருமை நண்பரே, என் வாழ்க்கையை தாங்கள் எந்த அளவிற்கு கூர்ந்து கவனித்திருக்கிறீர்கள் என்பதை நான் இப்போதுதான் உணர்ந்தேன். தங்களை நண்பராக பெற்றதற்காக நான் பெருமைப்படுகிறேன். சுவாமி, தங்களை பற்றி இறைவன் எனக்கு உணர்த்திய நாள் முதல் நான் என்னை பற்றி சிந்திப்பதே இல்லை. உங்களோடு என்றும் இணைந்து வந்து
உங்களை பின்தொடர்வதே எனது பிறவியின் பயன் என்று நான் கருதுகிறேன். நல்லது. இனி நான் யோசிக்க எதுவும் இல்லை. தாங்கள் சென்று உறங்குங்கள். சரி சுவாமி. ஆம் நண்பரே, இனி நான் யோசிக்க ஏதும் இல்லை. தெளிவான தீர்மானத்திற்கு வர வேண்டியதுதான். அக்கா, என்ன சங்கிலி? ஆச்சரியமாக இருக்கிறது அக்கா. என்ன? நாம் இருவரும் இன்றுதான் முதலாக சந்திக்கிறோம். ஆனால் எத்தனையோ ஜென்மங்களாக சேர்ந்து வாழ்ந்தது போல் தோன்றுகிறது. அப்படி ஒரு உணர்வு எனக்கும் இருப்பதால் தான் நான் இங்கு உன்னை தேடிக்கொண்டு வந்தேன். தங்கள் வாழ்வில் பங்கு போட முயன்றவள் என்று என் மீது தங்களுக்கு கோபம் ஏதும் இல்லையா? இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? என்னை விடுத்து இன்னொரு பெண்ணை மணந்து கொண்டார் என்ற கோபத்தால் தானே நான் அவரை விலக்கி வைத்தேன். வீட்டிற்குள் வரக்கூடாது என்று கதவை தாளிட்டேன். அவருக்காக பரிந்து பேச வந்தவர்களை விரட்டி அடித்தேன். இறைவனே வேறு வடிவத்தில் வந்ததால் அவரையே அவமதித்தேன். இப்படியெல்லாம் செய்தது எதனால்? உன் மீது ஏற்பட்ட கோபத்தில் தானே? மனதில் இருப்பதை ஒளிவு மறைவு ஏதும் இல்லாமல் சொல்கிறீர்கள் அக்கா. தங்களைப் போன்ற ஒரு அற்புதமான பெண்ணின் வாழ்வில் குறுக்கிட்டது எவ்வளவு பெரிய தவறு என்று இப்போது நான் நன்றாக உணர்கிறேன். இல்லை சங்கிலி, இல்லை. நீ ஒரு தவறும் செய்யவில்லை. நீ எவருக்காக இந்த பூவுலகிற்கு வந்தாயோ, யாருக்காக எல்லா உறவுகளையும் உதறிவிட்டு இந்த திருக்கோயில் வளாகத்தில் வந்து காத்திருந்தாயோ, அவரைத்தான் மணந்து கொண்டாய். என்னக்கா சொல்கிறீர்கள்? அப்படியானால் தாங்கள்? நானும் அதற்காக வந்தவள்தான். நம் இருவரில் நான் மூத்தவள் என்பதால் அந்த பாக்கியம் முதலில் எனக்கு கிடைத்தது. மேலும் மேலும் என்னை வியப்படைய செய்கிறீர்கள். தாங்கள் இரவில் தனிமையில் இருக்கும்போது சொல்வதாக கூறிய ரகசியம் இதுதானா? ஆம் சங்கிலி, அந்த ரகசியத்தை அறிந்த பிறகு உன் மீது ஏற்பட்ட சிறு வெறுப்பும் மாறிவிட்டது. உன்னை நேரில் சந்தித்து அந்த உண்மையை கூற வேண்டும். இன்னொருத்தியின் வாழ்க்கையில் நாம் குறுக்கிட்டு பங்கு போட்டுக் கொண்டோமே என்ற உனது குற்ற உணர்வு முற்றும் விலக வேண்டும் என்பதற்காகவே நான் இங்கு வந்தேன். தங்களுக்கு எவ்வளவு உயர்ந்த உள்ளம்! தான் அறிந்த உண்மையை தன்னோடு வைத்துக் கொள்ளாமல் நானும் அறிந்து மன அமைதி பெற வேண்டும் என்பதற்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்களே. ஏனென்றால் நாம் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழப் போகிறவர்கள். அதனால்தான் நமக்குள் எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது என்று வந்தேன். தாங்கள் சொல்வது குழப்பமாக இருக்கிறது. அவர் மீண்டும் திருவொற்றியூர் வருவாரா? இல்லை சங்கிலி. திருவாரூருக்கு வருவாரா? அங்கும் இல்லை. இங்கும் இல்லை, அங்கும் இல்லை என்றால் எங்குதான் வருவார்? அதற்கான விடை இன்னும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம். என்ன? இந்த பூவுலகில் இனி நாம் அவரை சந்திக்கப் போவதில்லை. அக்கா! சங்கிலி, நானும் நீயும் கைலாயத்தில் சிவபெருமானின் இடபாகத்தில் அமர்ந்திருக்கும் அன்னை பராசக்திக்கு தொண்டு செய்யும் பாக்கியம் பெற்றவர்கள். கமலினி, அனிந்திதை என பெயர் பெற்ற நாம் இருவரும் இறைவனுக்கு விபூதி பெட்டகம் தாங்கும் அணுக்கத் தொண்டரான சுந்தரமூர்த்தி சுவாமிகளைக் கண்டு மனதை பறிகொடுத்தோம். அவரும் நம்மை பார்த்து ஒரு கணம் மோகமுற்றார். அதன் காரணமாக பூவுலகிற்கு சென்று வாழ்ந்து பின்னர் கைலாயத்திற்கு திரும்பி வரும்படி நம்மை அனுப்பிவிட்டார் ஈசன். ஐயனுக்கும் அன்னைக்கும் அருகில் இருக்கும் பாக்கியத்தை பெற்ற நாம் மையலில் மூழ்கியதால் இந்த வையத்தில் வந்து வாழும் நிலைக்கு ஆளாகிவிட்டோமா? அம்பிகைக்கு தொண்டு புரிந்த நம்மை
தம்மிடமிருந்து பிரித்து அனுப்பி விட்டாரா பரமன்? காமனை எரித்த கண்ணுதர் கடவுளின் அருகில் இருந்தும் நம் எண்ணத்தில் மாற்றம் ஏற்பட்டது எதனால் என்று எனக்கு புரியவில்லையே. எது நடந்திருந்தாலும் அது அவரது ஆணைப்படி நடந்தது என்று மனதை அமைதிப்படுத்திக் கொள் சங்கிலி. இந்த உண்மையை அறிந்து கொண்ட மறுகணமே இனி இந்த பூ உலகத்தில் இருக்கக்கூடாதென்று தோன்றுகிறது. அவருக்கு அப்படி தோன்றியதால் தான் அவர் சென்ற திருவஞ்சை களத்திலிருந்தே புறப்பட தீர்மானித்து விட்டார் என்று தோன்றுகிறது. இப்போது நாம் என்ன செய்வதக்கா? இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இறைவனின் சன்னதிக்கு சென்று கேட்பதே முறை என்று நினைக்கிறேன். பன்மொழித்த மொழி பறவை சங்கிலிக்கும் எனக்கும் பற்றாய பெருமானே என்று அவர் திருவாரூரில் பாடி பணிந்த ஆரூர் அப்பனே, ஆதியே, அத்தனே, எந்தையே, ஈசனே, அருள் புரியுங்கள். பவளக் கனிவாய் பாவை பங்கன் கவளக் களிற்றின் உரிவை போர்த்தான் என்ற திருவொற்றியூரில் அவர் பாடி பரவிய ஒற்றியூர் எனும் ஊர் உரைபவனே, கங்கை தங்கிய சடையானே, காளை மேல் அமர்ந்த விடையானே, மதியும் அறவும் தவழும் மேனியனே, எங்களுக்கு வழிகாட்டுங்கள். ஐவனமாம் பகழியுடை அடல் மதனன் பொடியாக செவ்வனமாம் திருநயனம் விழுசெய்த சிவமூர்த்தி என எங்கள் சுவாமி பாடி போற்றினாரே, அத்தகைய தங்கள் சன்னதியிலேயே அந்த மன்மதனன் பானங்களுக்கு ஆளாகி இந்த பூமிக்கு வரும் நிலையை ஏற்படுத்திக் கொண்டோமே. இதிலிருந்து எங்களை மீட்டு அழைத்துச் செல்ல தங்களை என்று வேறு யாரால் முடியும்? கருணை காட்டுங்கள் இறைவா. மாழை ஒன்கண் பறவையை தந்து ஆண்டானை, சங்கிலியோடு என்னை புணர்ந்த தத்துவனை என்று அடுத்தடுத்து பாடல்களில் இருவரையும் பாடியவர் ஒரு கணத்தில் இவர்களோடு வாழ்ந்தது போதும் என்று புறப்பட்டு விட்டாரே. இனி நாங்கள் மட்டும் இங்கு வாழ வேண்டிய அவசியம் என்ன? இனியும் எங்களை இங்கேயே இருக்கச் செய்வது என்ன நியாயம்? தயை புரியுங்கள் பெருமானே. தாங்கள் இந்த பூ உலகிற்கு எங்களை அனுப்பியது பரமா சாபமா என்று புரியவில்லையே. வரமானால் வாழ்ந்து விட்டோம், சாபமானால் பிராயச்சித்தம் செய்து விட்டோம் அல்லவா? இனியும் நாங்கள் இங்குதான் இருக்க வேண்டுமா? எங்களை அழைத்துக் கொள்ள மனம் இல்லையா? பறவை, சங்கிலி, இறைவா போற்றி, எந்தையே போற்றி, ஆடற்கலை நாயகா போற்றி, அம்பலத்தரசரே போற்றி, திருவாரூர் பெருமானே போற்றி, திருவொற்றியூர் பெருமானே போற்றி. பறவை, சங்கிலி, இனி நீங்கள் இந்த பூ உலகில் வாழ வேண்டிய அவசியமில்லை. ஆலால சுந்தரன் எம்மோடு இணைந்து வாழ திருவஞ்சை களத்திலிருந்து புறப்படப் போகிறார். அதே நேரம் நீங்கள் இருவரும் கைலாயம் சார்ந்து உமையவளுக்கு தோழிகளாகி முன்போல் பணிபுரிவீர்களாக. என் பெருமானே, அரசே,
அரசே, அரசே, அரசே. நீங்களா? என்ன நேர்ந்தது? ஏன் இவ்வளவு அதிகாலையில் என்னை தேடி வந்திருக்கிறீர்கள்? அவர் அவர் ஏன் தயங்குகிறீர்கள்? நம்பியாரூருக்கு என்னவாயிற்று? அவரை காணவில்லை. என்ன? எப்பொழுதுமே அதிகாலையில் எழுந்து வருவார். அவர் வருகைக்காக அவர் உறங்கும் வாயிலின் அருகில் காத்திருப்போம். இன்று என்ன? நாங்கள் வந்து பார்த்தபொழுது அவர் உறங்கிய அறை திறந்து கிடந்தது. உள்ளே சென்று பார்த்தால் அவரை காணவில்லை மன்னா. இன்று அவர் சற்று விரைவாகவே எழுந்து விட்டாரோ என்று தேடி பார்த்தோம். ஆனால் அவர் அரண்மனையில் எங்குமே இல்லை. அவர் எப்பொழுதுமே இப்படி செய்ததில்லை. எங்களை விட்டுவிட்டு அவர் சென்றதும் இல்லை. இரவு நான் அவரை சென்று பார்த்தபொழுது ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தார். எதை பற்றியோ மிகவும் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தார். ஆகவே ஒரு தீர்மானத்திற்கு வந்துவிட்டார் என்று தோன்றுகிறது. இப்போது நாங்கள் அவரை எங்கே சென்று தேடுவது? நீங்கள் தேட வேண்டிய அவசியமில்லை. நம்பி ஆரூரர் எங்கு சென்றிருப்பார் என்று எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் அமைதியாக இங்கு இருங்கள். நான் அவரை தேடிச் சென்று பார்க்கிறேன். இறைவா, மகோதை நகரில் எழுந்தருளிய மகேசா, அணியார் புழல் சூழ் அஞ்சை கடத்தில் உள்ள பரமனே, தலைக்கு தலைமாலை அணிந்து வாழ்வின் நிலையை உணர்த்திக் கொண்டிருக்கும் சர்வேசா, இனியும் தங்களை பிரிந்து என்னால் இந்த பூமியில் வாழ முடியாது. மனை வாழ்க்கையை வெறுத்தேன், அனைத்தையும் விட்டொழித்தேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். கைலாயத்தில் தங்கள் அருகே இருந்து பணி செய்யும் பாக்கியத்தை மீண்டும் தந்தொருளுங்கள். வெறுத்தேன், மன வாழ்க்கையை விட்டொழித்தேன். விளங்கும் குழைக்காதுரை வேதியனே, இருத்தாய் இலங்கைக்கு இரையாயவனே, தலை பத்தோடு தோள்படையிற்று விழ கருத்தாய் கடல் நெஞ்சமுதுண்டு கண்டம். கடுக பிரம்மன் தலை ஐந்திலும் ஒன்றை அறுத்தாய் கடலின் கரைமேல் மகோதை. அணியார் புழல் அஞ்சை கள தப்பனே, சுந்தரா, சுந்தரன், சுந்தரன், எப்பெருமானே, அந்த திருப்பெயரால் தாங்கள் அழைப்பதை கேட்க என் உள்ளம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றது. தங்கள் அருகே நின்று திருநீற்று பெட்டகத்தை ஏந்தி நிற்க என் கரங்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றன. அதற்குரிய காலம் வந்துவிட்டது என்று தாங்கள் கருதினால் எனக்கு அங்கு வர அனுமதி கொடுங்கள் சுவாமி. என்னை அழைத்துக் கொள்ளுங்கள் சுவாமி, அழைத்துக் கொள்ளுங்கள். இரு மாதரை மணந்து வாழ்ந்தும் மன வாழ்க்கையை வெறுத்து புறப்படும் உறுதி வேறு எவருக்கு உண்டு? உலக பந்தத்திலிருந்து விடுபட்டு என் திருநாட்டை நீ அடையும் காலம் கழிந்து விட்டது. தேவாரப் பாடலை அனைவருக்கும் வாரி வழங்கி இப்பூமியில் நீ பிறந்த நோக்கத்தை பூர்த்தி செய்து விட்டாய். நீ என்னை வேண்டிய மறுகணமே உன்னை யானையில் ஏற்றிக்கொண்டு எம்மிடம் அழைத்து வர வேண்டும் என இந்திராதி தேவர்களுக்கு நான் ஆணையிட்டு விட்டேன். வானவர்கள் வாயிலில் காத்திருக்கிறார்கள். அவர்களோடு புறப்பட்டு கைலாயத்திற்கு வந்து சேர்வாயாக. சுந்தரேஸ்வரரான சுவாமியிடமிருந்து தோன்றிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளே வருக. ஆலகால விஷத்தை அரை நொடியில் திரட்டி ஏந்திச் சென்ற ஆளாள சுந்தரரே வருக வருக. இறைவன் ஆணைப்படி
தங்கள் வருகைக்காக இங்கு காத்திருக்கிறோம். ஐராவதம் யானை தங்களை அழைத்துச் செல்வதற்காக காத்திருக்கிறது. நானும் தங்கள் அழைப்பிற்காகத்தான் காத்திருக்கிறேன். தஞ்சமடைந்தவரை காக்கும் அஞ்சை கடத்த அப்பன் கைலாயத்தில் தன்னருகே இருக்க எனக்கு அனுமதி தந்துவிட்டார். இத்தனை நாட்கள் எனக்கு இடம் தந்து என்னை வாழ வைத்த தமிழ் மண்ணே, உன்னிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நம்பி ஆரூரரே, சுவாமி, என்றும் தங்களை பிரிய மாட்டேன், எங்கு சென்றாலும் தங்களை பின்தொடர்வேன் என்று நேற்று இரவுதானே தங்களிடம் சொன்னேன். அதற்குள் என்னை பிரிந்து ஆகாய மார்க்கமாக கைலாயத்திற்கு புறப்பட்டு விட்டீர்களே. இல்லை இல்லை, என் வாக்கை மீறி நான் நடந்து கொள்ளவே மாட்டேன். எந்த நிலையிலும் தங்களை நான் பிரியவே மாட்டேன். பஞ்சாட்சரத்தை உச்சரித்தால் பிறவி கடலையே தாண்ட முடியுமே. இந்த குதிரையா வானில் பறக்காது. நான் இப்போதே பஞ்சாட்சரத்தை கூறுகிறேன். ஓம் நம சிவாய. நாயன்மார்களின் வாழ்க்கையை தேவார பாடலாக மக்களுக்கு கொடுப்பதற்காக இப்பூ உலகிற்கு ஈசனால் அனுப்பப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மீண்டும் கைலாயத்தை அடைந்து ஈசனுக்கு விபூதி பெட்டகம் ஏந்தும் தொண்டை துவங்கினார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றின் வழியாக விரண்மிண்ட நாயனார், சேரமான் பெருமாள் நாயனார், ஏயர்கோன் கலிக்காம நாயனார், சடையனார் நாயனார், இசைஞானி நாயனார், நரசிங்கமுனைய நாயனார் போன்ற நாயன்மார்களின் வரலாற்றையும் நாம் கண்டோம்.